இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம சம்மரில், அதாவது 35 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் அடிக்கக்கூடிய இந்த சம்மரில் சேல்ஸ் போடுற எந்தெந்த செடிகளை நம்ம வாங்காமல் இருக்கிறது நல்லது. நான் என்னென்ன செடிகள் வாங்கினேன், அது வளர்ந்துச்சா இல்லை ஃபெயிலியராங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் சம்மரில் சேல்ஸ் போட்ட இந்த camellia பிளான்ட், அதாவது camellia, azelea, இந்த ரெண்டுமே சேல்ஸ் போட்டாங்க சம்மரில். இது கல்கட்டாவில் உள்ள ஜாய்மா தாரா நர்சரி. பொதுவாக அந்த நர்சரியில் ரேர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஹைபிஸ்கஸ் வெரைட்டி எடுத்தால் ரேர் ஹைபிஸ்கஸ் வெரைட்டி அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த அசலியா பிளான்ட் இந்த என்னென்ன கலர் இருக்குது அது செலக்ட் பண்ணலாம் நம்ம. நான் இதில் ஒரு 4 செடி கலெக்ட் பண்ணேன். அதே மாதிரி இந்த கமிலியாலேயும் ஒரு 4 செடி செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தேன். ஒரு செடியோட விலை 100 ரூபீஸ், அதாவது 99 ரூபீஸ். இது 4 அசலியாவும் 4 கமிலியாவும் நான் ஆர்டர் கொடுத்தேன். அவங்க அது அனுப்பி அனுப்புனாங்கன்னா எனக்கு 6வது நாள் சாட்டர்டே தான் எனக்கு கைக்கு கிடச்சிது. 3வது நாளே சென்னைக்கு வந்துடுச்சு. சென்னைக்குள்ளே டெலிவரி பண்ண டிடிடிசி கொரியர் அவங்களே லைவ் பிளான்ட்டுன்னு போட்டிருந்த பிறகும் அவங்க மெதுவாக சாட்டர்டே ஈவினிங், அதுவும் 5:45 அந்த மாதிரி டைமில் தான் என் கைக்கு கிடச்சிது. அதனால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெரிய செடியாக தான் அனுப்பியிருக்காங்க. இங்கெல்லாம் நம்ம வாங்கினோன்னா, நான் இங்கெல்லாம் ஒரு தடவை அசலியா ஆர்டர் பண்ணி வாங்கினா ரொம்ப குட்டி செடி, அது சரியாக வளரல. ஆனால் இது நல்ல பெரிய செடியாக தான் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் நியூஸ் பேப்பரில் சுற்றி அனுப்புறது நல்லது. எப்போவுமே செடிகளை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனோன்னா இந்த நியூஸ் பேப்பரில் சுற்றினோன்னா அப்படியே அந்த செடி காயாமல் இருக்கும் ஓரளவுக்கு. இப்போ இந்த செடி கெமிலியா, நீங்கள் பார்க்குறது கெமிலியா. இது பூ அழகாக ரோஸ் மாதிரி அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த கெமிலியா 4 செடியும் பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது அது. ஆனால் அவங்க அந்த பேஸில் களிமண்ணில் அதை நட்டு வச்சுருக்காங்க. அது ஷிஃப்டிங்கில் கரையாமல் இருக்கணும்னா என்னவோ நல்ல திக்கு களிமண்ணில் அந்த செடி நட்டு வச்சுருந்துச்சு. இதில் நான் என்ன பண்ணேன், ஈவினிங் ஒரு 5:45 அந்த மாதிரி என் கையில் கிடச்சிது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்மாராக தான் இருந்தது. அசிலியா எல்லாம் கொஞ்சம் இலையெல்லாம் கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருந்தது. கெமிலியா நல்லா கொஞ்சம் க்ரீனாகவே இருந்தது. நான் என்ன பண்ணேன், அப்படியே அந்த மேலே அந்த கீழே பேக் பண்ணியிருக்கு பாருங்கள், அந்த மண் கவரோடு அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ளே வச்சிட்டேன். அன்றைக்கி ஈவினிங் நைட்டு ஃபுல்லாக அதை அப்படியே அந்த தண்ணியில் இந்த மாதிரி வச்சிட்டேன். அதனால் காலையில் பார்த்தா இது மாதிரி ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அப்படியே நான் பிரிக்காமல் அப்படியே அந்த இதுக்குள்ளே மேலோடி தண்ணி அதில் படும் அந்த மாதிரி வச்சுட்டு, அதனால் எல்லாமே காலையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நட்டேன். இதோட மண் கலவை எப்படி இருக்கணும்னு நான் யூடியூப்பில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த மண் கலவை எப்படின்னு சொன்னால், அவங்க நிறைய ட்ரை லீஃப், காஞ்ச லீஃப் அந்த மாதிரி அந்த நம்ம தோட்டத்து மண், அப்புறம் வெர்மி காம்போஸ்ட், அதில் இந்த ட்ரை லீஃபை கலந்துக்கிட்டாங்க உடச்சி சின்ன சின்னதாக. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரைஸ் ஹஸ்க், அதாவது உமின்னு நம்ம சொல்லுவோமே, அந்த நெல்லோட தோல், இதுவும் நான் இதுக்காகவே ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இது 450 கிராம் தான் இருந்தது, 130 ரூபீஸ். அரிசியை விட அரிசியோட தோலுக்கு தாங்க விலை அதிகம். இனி இதோட நான் இது ஒரு 2-3 கையளவு அதில் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட ஸ்டீம்டு போன் மீல். இந்த போன் மீலும் ஒரு செடிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு, இப்போ 4 செடின்னா ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் கலக்கணும் நம்ம அந்த ஸ்டீம்டு போன் மீல். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போது இதுதான் அதோட பாட்டிங் மிக்ஸ். இதுதான் இந்த அசலியா பிளான்டோட பாட்டிங் மிக்ஸ். இந்த அசலியா பிளான்ட்டை எடுத்தோம்னா இது ரூட் ஆக்சுவலாக ஷாலோ ரூட்டட், மேலே தான் ரூட் இருக்கும், அடியில் போகாது. அதனால் நம்ம இந்த தொட்டி மண்ணில் அடியில் ஹோல் மேலே கல் போட்டுட்டு சாதா தோட்டத்து மண் மட்டும் அடியில் போடணும் கொஞ்சம்.
ஏன்னா வேர் வந்து அடி வரைக்கும் போகாது, மேலே தான் இருக்கும். அதனால் கீழே சாதா வெறும் கார்டன் சாயில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பாட்டிங் மிக்ஸ் நம்ம வச்சுருக்கோமே இது பாதி அளவு நிரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த செடியை நட்டு வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது இந்த மண் கலவையினால் நமக்கு வந்து நல்ல காற்றோட்டமாக நல்ல மண் உதிரியாக இருக்கிறதுனால செடி வந்து நல்லபடியாக வேர் விட்டு வளரும். ஏன்னா இது வெயில் நாள் ஆனதுனால, நல்ல வெயில் நாளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தேங்காய் நார் நமக்கு கிடச்சிதுன்னா அதை அந்த மண் மேலே வேர் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு நம்ம மூடி வைக்கணும். அப்போ வந்து வெயில் அதிகமாக வேரை தாக்காது. இப்படி எல்லா செடிக்கும் இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனோன்னா அந்த ஈரம் அதுலேயே ரிட்டைன் ஆகும். அதே நேரம் அந்த வேறு ஷாலோ ரூட்டடாக மேலே இருக்கிறதுனால அதிகம் பாதிக்காது. மண் கலவையில் தான் நான் கெமிலியா பிளான்ட்டையும் நட்டு வச்சேன். ஏன்னா முதல்ல வந்து இந்த கெமிலியா வந்து பெரிய தொட்டியில் தான் வைக்கணும். ஆனால் முதல்ல நான் சின்ன தொட்டியில் வச்சுட்டு அது கொஞ்சம் ஸ்டெடியாகி வளர ஆரம்பித்ததும் பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் அப்படின்னு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். இதுக்கு ஆக்சுவலாக பெரிய தொட்டியில் தான் வைக்கணும். நல்லா புஷ்ஷியாக வளரக்கூடிய செடி. இதுக்கு வந்து வெயில் அதிக வெயிலே வேண்டாம், அந்த மாதிரி பார்லி ஷேடில் வளரக்கூடியது. அதே மாதிரி அசிலியாவும் சம்மரில் நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது, மற்ற நாட்களில் அதை வெயிலில் வைக்கலாம். சரி, நான் இப்படி நட்டு வச்சேனே அது வளருதா அப்படின்னு பார்த்தா முதல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஒரு வாரம் அப்படியே ஷேடில் வச்சேன். முதல் நாள் தண்ணி ஊற்றினா அந்த ஈரம் காயிற வரைக்கும், ரெண்டாவது நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, நான் அப்படி தான் வச்சேன். ஆனால் படிப்படியாக அந்த இலையெல்லாம் உதிர்ந்து இந்த ஒரு செடி மட்டும்தான் தேறிச்சு. அதில் இது மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நிற்குது. மற்ற எல்லா செடியுமே அசலியா கமிலியா எல்லா செடியுமே இந்த மாதிரி காஞ்சி போச்சு, இலையெல்லாம் உதிர்ந்து. என்ன காரணம் அப்படின்னு நான் எடுத்து பார்த்தா அந்த களிமண், அவங்க திக்கு களிமண் அதில் பேக் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயே இருந்து அப்படியே வேறு அவ்வளோ நம்ம சொததான் தண்ணியும் ஊற்றலை, ஆனால் கூட அது அப்படியே காஞ்சி போச்சு எல்லா செடியுமே. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சம்மரில் ஆன்லைனில் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறது நல்லதில்லை. அது ஷிஃப்டிங் ஷாக் ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை சம்மரில் உள்ள சூடு ஒரு காரணமாக இருக்கலாம். விலை அதிகமானாலும் நம்ம நர்சரியில் தொட்டியோடு வாங்கி இந்த செடியை ஒரு வாரம் அப்படியே வச்சுட்டு நட்டோம்னா ரொம்ப அழகாக வளரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.